பஞ்சாபில் பிற மாநில வீராங்கனைகளால் தாக்குதலுக்கு உள்ளான தமிழக கபடி வீராங்கனைகள் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது இவ இன்டென்ஷனாக பண்ணுறான்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு அடிக்க வந்துட்டா. அவங்க அடிச்சிட்டாவ. அடித்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு திருப்பி அடிக்க அந்த இடத்துல ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. பாதுகாப்பு இல்லாம ஒரு உணர்வு உங்களுக்கு அங்க இருந்தது? இல்லைங்க சார், பிளேயருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஆர்கனைசிங் கமிட்டி வாலண்டியர்ஸ் எல்லாம் அதை தடுக்கணும். அதை தடுக்காமல் சவுத் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் அவங்க தாக்குனது தான் அங்கே பிரச்சனை ரொம்ப பெருசானதும். ப்ளஸ் பாண்டியராஜனை தனியாக கூட்டிகிட்டு போய் அடிக்க போகும்போது தான் பிள்ளைங்க எல்லாரும் உள்ளே வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்க அப்படி தனியாக கூட்டிகிட்டு போய் அப்படி தாக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்க மேட்ச் விளையாட போற நேரத்துல இருந்தே இந்த சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் அப்படின்ற ஒரு இது அஃபிஷியேட்டிங்ல அந்த பாகுபாடு இருந்ததுங்க சார். யார் அந்த மாதிரி பண்ணி சார்? ஆர்கனைசிங் கமிட்டி அஃபிஷியல்ஸ். ஸோ ஆர்கனைசிங் கமிட்டி அஃபிஷியல்ஸ் வந்து நீங்க தமிழ்நாட்டில இருந்து போனீங்க அப்படின்றத பாரபட்சமா நடந்துக்கிட்டாங்க? ஆமாங்க சார், அஃபிஷியேட்டிங்ல. ஓகே. அதே மாதிரிங்க சார், ஒரு ஆல் இண்டியா லெவல் டோர்னமெண்ட் நடக்கும்போது யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் எப்போவுமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸை இப்படி வெளியில் எல்லாரும் பார்ப்பாங்கங்கிறதுக்காகவே அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் இல்லை. ஒரு ஆல் இண்டியா லெவல் டோர்னமெண்ட் அந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கணும். என்ன நடக்குதுன்னு அப்பப்போ எல்லாரும் அதை பார்க்கணும். அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் இல்லை. இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் உங்களை தான் கூட்டிகிட்டு போய் அடித்தாங்களா? கண்டிப்பாக சார். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறாங்கன்னு போய் நாங்கள் விளக்கிறதுக்கு போனோம் சார். நான் போய் உள்ளே விளக்கணுன்னா நம்ம பொண்ணு மேலே கழுத்து மேலே கால் வச்சு பொண்ணை பிடிச்சி போய் இழுத்து விட்டேன். இழுத்தோன்னா 2 பேரும் வந்து நல்ல பையனா கையை 2 பிடிச்சி இழுத்துக்கிட்டு விட்டாங்க. விடுங்க சார், பொண்ணுகளை அடிச்சிட்டு இருக்காங்கன்றா கேட்க மாட்டேன்ட்டாங்க. 2 பேரும் கையை பிடிச்சி இழுத்துட்டு மேலே ஸ்டேஜுக்கு கூட்டு போனாங்க. விடுங்க சார், நானே வரேன், கையை விடுங்க சார், எதுக்கு சார் இழுக்கிறீங்க அப்படின்னு. நீ அவன் ஹிந்தியிலே பேசிக்கிட்டு வாங்கன்றாரு. வாங்கன்னு உள்ளே கூட்டு போகிற மாதிரி கூட்டு போயிட்டு 2 பேரும் பின்னாடி 2 கையை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் வயிற்றில் குத்துனா, ஒருத்தர் கழுத்தில் குத்துனியா. அப்புறம் சவுண்டு கேட்டோன்னா வந்துட்டாங்க. யார் உங்களை கூட்டிகிட்டு போய் அடிச்சது? யார்? அந்த யூனிவர்சிட்டி ஆர்கனைசிங் கமிட்டி சார். ஓகே சார், நான் தான் வந்து ரைட் போயிருந்தேன். ரைட் போயிட்டு நான் வந்து அவங்க லெஃப்ட் நின்றுட்டு இருந்தாங்க. நான் இப்போ கிக் விட்டேன். அவங்கள வந்து நான் வந்து பண்ணோடனே என்னை வந்து அவங்க டார்கெட் பண்ணி அவங்க அடிக்க ஆரம்பித்தோடனே அப்புறம் நானும் அவங்கள அடித்தேன். அப்புறம் 2 பேருக்கு ரொம்ப சண்டை வரும் பார்த்தா எங்கள் டீம் பிளேயர்ஸ் அப்புறம் கோச்சஸ் எல்லாருமே வந்து அது விலக்கி விட தான் வந்தாங்க. அவங்களும் அடிக்கிற மாரி வந்து அவங்களும் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இஷ்யூ பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து சரி, அதாவது அஃபிஷியல் இந்த மாதிரி அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறவங்களாவது ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் அவங்களே வந்து எங்களை ரொம்ப டார்கெட் பண்ணி அவங்களே அடிக்க ஆரம்பித்தாங்க. சேர் எடுத்து அடிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாகவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சரின்னு சொல்லிட்டு அப்பயே சாரி கேட்டுட்டும் நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் வரோம். சாரை கூட்டிகிட்டு போய் ரூமில் வச்சு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சார் எங்கன்னு சொல்லி கேட்டோம். சார் பின்னாடி வெளியே அவங்க அழைச்சிட்டு வந்து விட்டுட்டாங்க. நாங்கள் அது தெரியாமலே நாங்கள் ரொம்ப நாளுமே எங்கள் சார் எங்கன்னு கேட்டிருந்தோம். அவங்க ரொம்ப எங்களை வந்து பர்பஸாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, உங்களை அடித்தது அந்த உங்க கூட எதிராக விளையாடின அந்த கேர்ள்ஸ் அடிச்சாங்களா, இல்லை வெளியிலேருந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் அடிச்சாங்களா? கேர்ள்ஸ் தான் ஃபஸ்ட். நான் உள்ளே நின்றுருக்கும் போது கேர்ள்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு அடித்தாங்க. அஃபிஷியல்ஸ் அந்த விசில் ஷவுட் கூட எதுவுமே இல்லை. யாருமே தடுக்கவே இல்லைங்க சார். அங்கே சவுத்துங்கிறதுனாலவே வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து நார்த் சைட்லேருந்து எல்லாருமே வந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்ன ப்ராப்ளம் கூட யாருக்குமே எதுவுமே தெரியாது. வாலண்டியர்ஸ், அங்கே இருக்கிற பப்ளிக்ஸ், அஃபிஷியல்ஸ், அங்கே வந்துருந்த கெஸ்ட்டு முதற்கொண்டு அர்ஜுனாவாடின்லாம் சொன்னாங்க சார். அவங்க முதற்கொண்டு எங்களை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார், இப்போ இதில் எத்தனை குழந்தைகள், எத்தனை வந்து வீராங்கனைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க? யாருக்கெல்லாம், எத்தனை பேருக்கு அடிபட்டிருக்கு? சிகிச்சை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்காங்க? ஆமாம் சார். இப்போ காலையில் வந்து மார்னிங் டாக்டர் மொத்தம் எத்தனை பேர் இங்கேருந்து போனீங்க? எத்தனை பேர் அதில் அடிபட்டிருக்காங்க? மொத்தம் இங்கேருந்து எங்கள் மதரசா யூனிவர்சிட்டிலேருந்து 12 பேர் சார். மொத்தமாக 32 ஸ்டூடெண்ட்ஸு சார். கோச்சஸ் 36 ஸ்டூடெண்ட்ஸு. கோச்சஸ் 6 பேர். கோச் 3 பேர், மேனேஜர் 6 பேர். இதில் போனதில் அடிபட்டது நம்ம ஜெயஸ்ரீன்ற பொண்ணுக்கும் இன்னொரு பொண்ணு பவதாரின்ற பொண்ணு சேரால் நெத்திலே எங்கனுக்குள்ளே அடிச்சிட்டாங்க. அடிச்சதுனா காலையில் டாக்டர் வந்து இங்கே செக் பண்ணிவிட்டு இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். கடவுள் பண்ணி நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. இன்னொரு பொண்ணுக்கு மட்டும் காலில் அடிபட்டிருக்கு. அது பெரிய அழகப்பா யூனிவர்சிட்டிக்கார பொண்ணு. அதுக்கு லைட்டாக கால் ஃப்ராக்சர் இருக்குன்னு இருக்காங்க. அவங்க ஊரில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலான்னு இருக்காங்க.
சின்ன சின்ன அடி. ஒரு பொண்ணுக்கு சேரில் அடிச்சதில் கண்ணில் ஒரு இந்த இடத்துல வீக்க மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் காலில் பார்த்து செக் பண்ணியிருக்கோம் சார். பார்த்துட்டு இப்போ ஒரு பரவாயில்ல, அவங்களுக்கு எல்லாம் சிகிச்சை எல்லாம் நல்லா சிகிச்சையெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க சார். ஓகே. ஸோ இது போன்ற சம்பவம் ஏன் எப்படி எதனால நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே பல தமிழ்நாட்டில் இருந்து பல இந்த வாலிபால் விளையாட போகும்போதெல்லாம் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இங்கே உங்களுக்கும் இதே சம்பவம் தான் நடந்திருக்கு. கண்டிப்பாக சார். அவங்களுக்கு வந்து எப்படின்னா, நான் தமிழ்நாட்டிலேருந்து சவுத்துலேருந்து போகிற எந்த டீமுமே உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. அவங்க நார்த்தில் இருக்க டீம் மட்டும்தான் பொசிஷன் போகணும், வேலை வாய்ப்புள்ள கலந்துக்கணுன்ட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. அப்படின்றப்ப ஒரு தச்ச பதிலாமல் பண்ணுறதுனால நம்ம பொண்ணுங்க அவ்வளோ விளாண்டும் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் மாறிடுது. ஸோ அதனால பண்ணுறது தான் இது. அதனால் இல்லை இந்த மேட்ச் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றது. ஆமாம் சார். நம்ம கோட்டர் என்ட்ரே உள்ளே போனாவே வின் பண்ணுற மாதிரி தான் பொசிஷன் போயிடுவோம். பொசிஷன் போனாவே நம்ம ரயில்வே இதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க. அப்படின்றப்ப நார்த்தில் இருக்க ஸ்டூடெண்ட் 4 டீமே நார்த்து டீமே உள்ளே போயிட்டாங்களாக்கும் அந்த சர்டிஃபிகேட் வச்சு ஈஸியாக அவங்க வேலை வாங்குறதுக்கோ இந்தியாவுக்கு விளாட்றதுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மெயினாக இது போல் உங்களுக்கு டார்கெட் பண்ணுறதுக்கு யார் இந்த மாதிரி மெயினாக டார்கெட் பண்ணுறா? அந்த ஆர்கனைசிங் கமிட்டியா இல்லை ஒரு டீமில் இருந்து வர்றவங்களா? டீமில் இருக்கவங்க வந்து விளாட்றவங்க நல்லா தான் சார் விளாடுவாங்க. அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி அஃபீஷியல் ஊதுறதும், அந்த இப்போ லோக்கல் டீம் எடுத்து நடத்துகிறாங்கன்னா அவங்க டீமு தான் உள்ளே வரணும், மற்ற டீமு வரக்கூடாது அப்படின்னு அந்த 4 டீமுமே நார்த்துலேருந்து வர டீம் மட்டும் தான் விளாடணும்னு இன்ஃபார்ம் பண்ணி போடுறாங்க.